அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல் 6 வசனங்கள் வரையிலும் இந்த காரியத்தை குறித்து பவுல் எழுதிவிட்டு தன்னோடு கூட சிறையில் இருக்கிறவர்கள் சபையில் உள்ள மற்ற மூப்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிற காரியங்களை சொல்லி இந்த நிருபத்தை முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவினுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை இங்கே பவுல் வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன் நாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிற போது, பலதரப்பட்ட ஜனங்களை சந்திக்கிற போது நாம் பேச வேண்டியது காரியமானது அது எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவரோடு கூட பேசுவதற்கு நமக்கு அதிகமான ஜெபம் தேவை, அதிகமான கவனம் தேவை, அதிகமான அறிவும் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 6வது வசனத்தில் அவனவனுக்கு இன்னென்னபடி பதில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகள் எப்பொழுதுமே ஒரு காரியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களது வார்த்தைகளும் செயல்களும் அவிசுவாசிகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். வெளியே உள்ளவர்கள் நம்மில் காண்கிறதும், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் காண்கிறதும் நமது சொற்களிலும் இருந்த காரியங்களை தவிர வேறு எதன் மூலமும் கிறிஸ்தவத்தை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள். நாம் ஞானம் உள்ளவர்களாக இராவிட்டால் நாம் வீணாக அவர்களை வருத்தப்படுத்துகிறவர்களாக தான் நாம் இருப்போம். அவர்களோடு கூட பேச நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அவர்களது இரத்த பலியும் நம்மேல சுமரும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் அங்கே பவுலினுடைய காரியங்களை லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பிரகாரமாய் அறிவிக்காவிட்டால், தனக்கு தெரிந்திருக்கிற எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்காவிட்டால் அந்த இரத்த பலி நம்மேல சுமரும் என்று சொல்லி நாம் எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். நாம் சபைகளிலே கேட்கிறோம், ஆன்லைனில் கேட்கிறோம், வீட்டு கூட்டங்களில் கேட்கிறோம். நாம் ஒரு நல்ல ஒரு வசனத்தினுடைய ஒரு விருந்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் இரத்த பலி நம்மேல் சுமரும் என்கிற காரியத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அவர்களுடன் பேசும்போது நாம் கிருபையும் அன்பும் இனிமையுமான வார்த்தைகளை பேச வேண்டும். மிக முக்கியமானது என்னவென்றால் தேவனுடைய கிருபையை நாம் முக்கியப்படுத்தி பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற மாத்திரத்தில் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு மிகப்பெரிய பற்றுதல் உடையவர்களாக மாறி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வார்த்தைகளையும் பார்த்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். லூக்கா 4:22 பார்க்கிறோமே, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். எல்லாரும் நற்சாட்சி கொடுக்குறாங்க இயேசுவினுடைய ஊழியத்தை. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, புறஜாதிகளின் மத்தியில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 45:2 எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம்
பிரியமுள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன காரியம். அதைத்தான் தன்னுடைய ஊழிய நாட்களிலே இயேசு நிறைவேற்றியிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த 6வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உப்பு என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் 2 காரியங்களை அது குறிக்கக்கூடியதாக பயன்படக்கூடியதாக இருக்கிறது. உப்பு பொருட்களுக்கு, அதாவது நம்முடைய சமையலிலே நல்ல ருசி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பேசும் விதமானது அவர்களை இன்னும் கொஞ்சம் கேட்க தூண்டக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். உப்பு அழியாமல் பொருட்களை பாதுகாக்க, அதாவது பண்படுத்தி வைப்பதற்கும் அது பதப்படுத்தி வைப்பதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் நமது வார்த்தைகளில் தவறான முறைகளை அல்ல, நாம் சரியாக பேச வேண்டும், சரியாக மக்களுக்கு காரியங்களை எடுத்து சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்களுக்கு அவர் எழுதும் பொழுது அவர் அங்கே ஒரு காரியத்தை 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக, உப்பால் சாரமேறினதாக, கவனம் உள்ளதாக, அறிவுள்ளதாக, அதிகமாக ஜெபத்துடன் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவிசுவாசிகளை ஆண்டவருக்கென்று நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இப்பொழுது கடைசியாக 7ஆம் வசனத்திலிருந்து தன்னோடு கூட இருக்கிற தீகிக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பான் என்று சொல்லுகிறார். அவனை தொடர்ந்து அவர் அங்கே ஒனேசிமு, பிலமன் வீட்டிலிருந்து அங்கே ஓடி வந்து அங்கே மனம் திரும்பின ஒனேசிமுவை பற்றி அவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பான் என்று பவுல் சொல்லுகிறார். அரிஸ்தர்கு, அவர் என்னோடு கூட இருக்கிறான், அவன் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு, ஏற்கனவே மார்க்குவினால் தான் பர்னபாவும் பவுலும் பிரிந்தார்கள். இப்பொழுது கடைசி நாட்களிலே மார்க்கு பவுலினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அவனும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று, அங்கீகரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். யுஸ்து எனப்பட்ட இயேசு என்கிறவன் வாழ்த்து சொல்லுகிறான். இவர்களை குறித்து ஒவ்வொருவரையா எப்பாப்ரா தீத்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான் என்று ஒவ்வொருவரையாக குறித்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த நிருபங்களை நீங்கள் வாசித்த பிறகு அங்கே லவோதிக்கியர்களும் வாசிப்பதற்கான காரியங்களை உண்டு பண்ணுங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வைத்தியனாகிய லூக்கா, இவர்தான் அப்போஸ்தல நடபடிகளையும் லூக்கா அந்த சுவிசேஷ நூலையும் எழுதினவர், கிரேக்கன். அந்த வைத்தியனாகிய லூக்கா என்னோடு இருக்கிறார், தேமா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். லவோதியக்கியாவில் இருக்கிற சகோதரனையும் நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடி வரும் சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். ஏன்னா அந்த நாட்களில் அச்சுக்கூடங்கள் கிடையாது, பார்த்து எழுதுகிற முறைமைகள் கிடையாது. ஆகவே எல்லா காரியங்களும் திருச்சபைகளுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் படித்து அந்த நிருபத்தை இன்னொருவருக்கு கொடுத்தால் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதற்காக பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அர்க்கிப்பு, இது பிலமோன் 2வது அதிகாரத்திலே காணப்படுகிறவர். ஒவ்வொரு விசுவாசிகளின் முக்கியமான வேலை என்னவெனில் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவால் கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பதே ஆகும். அர்க்கிப்புவை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாகவென்று சொல்லுங்கள். அங்கே ஊழியம் செய்கின்ற அந்த அர்க்கிப்புவுக்கு இவர் இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் கைகளினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், சிறையிடப்பட்ட கைகளினால நான் உங்களுக்கு இந்த நிருபங்களை எழுதியிருக்கிறேன். சிறைவாசகத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி இந்த நிருபத்தை பவுல் முடிக்கிறதை பார்க்கிறோம். பேச வேண்டிய பிரகாரமாய் பேசுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய நம்மோடு கூட பழகுகிறவர்கள் அவிசுவாசிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இரத்த பலி நம்மேல் சுமருமே. அதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.